ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்சி மேக்தா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ ஹவ் இட் இஸ் ரெலவெண்ட் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஸோ இந்த கேஸ் இன்றைக்கி வரைக்கும் என்விரான்மெண்டல் பாலிசி சேஞ்சஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் இந்த எம்சி மேக்தா? ரிட் பெட்டிஷன் 13069 அப்படிங்கிறதுல மேண்டமஸ் வந்து ஃபைல் பண்ணி 40 இயர்ஸ் அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகாமல் இப்போ தான் ரீசெண்டாக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் வந்து அந்த கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா லீகல் கண்டெக்ஸ்டில் ஏர் பொல்யூஷனுக்கான ஒரு லாவை வந்து நம்ம மாடர்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட இந்தியாவோட என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் அதில் வந்து இந்த கேஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்சி மேக்தா ஒரு யங் லாயர். 1980s வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. தென் ஹி மூவ் டு டெல்லி ஃபார் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து வராரு. டிசம்பர் 1984 நமக்கு தெரியும் இந்தியாவில் போபால் கேஸ் ட்ராஜடி, இந்தியாவோட பெரிய இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், ஒரு கெமிக்கல் கேஸ் டிசாஸ்டர் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசமில் அவங்க இன்டர்வென் பண்ணி இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இந்த மாதிரி ரிலேட்டடான கேசஸில் கோர்ட்டே வந்து இன்டர்வென் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி, ஒரு ஃபாரின் ஃபேர்ம் அவங்க இந்தியாவில் வச்ச ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து ஸோ மெனி பீப்புள் கில்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம லா இல்லாமல் வச்சுருக்கிறோம். லயபிலிட்டி யார், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸ் இல்லாமல் வந்து இருந்தது. ஸோ அதையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சி மேக்தா கேஸ். அந்த இன்சிடென்ட் நடந்து 1 இயர் கழித்து 1985 சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்சி மேக்தா வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு. அந்த ரிட் பெட்டிஷன் இனிஷியலாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் நடத்தலை. டெல்லியில், வெஸ்ட் டெல்லியில் ஸோ ஒரு ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பொல்யூஷனால் வந்து நாங்கள் நைட் தூங்க முடியல, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து டிசீஸ் இந்த மாதிரி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் டெல்லியோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அதே கம்பெனி ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் கம்பெனியில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் வந்து நடக்குது. ஸோ ஒருத்தர் இறந்துடுறாரு, நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகுறாங்க, ஸோ அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து எடுக்குது. அப்படி பார்க்குறப்ப இனிஷியலாக வந்து ஒரு 4 கேஸாக வந்து இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிருந்தது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் ரிட் பெட்டிஷனாக அதை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. கங்கா பொல்யூஷன் கேஸ், தாஜ்மஹால் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் கேஸ், டெல்லியோட டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் பொல்யூஷன் கேஸ், டெல்லியோட வெஹிகுலர் பொல்யூஷன் கேஸ். இதைத்தான் அவர் வந்து ரிட் பெட்டிஷனாக பிஏயில் வந்து அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. லோக்சபாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் என்விரான்மெண்டல் கேசஸ் மோர் தென் 700 கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் வந்து லா அண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில். அந்த 4 கேஸில் எம்சி மேக்தா ரெஜிஸ்டர் பண்ண வெஹிகுலர் பொல்யூஷன் கேஸை தான் வந்து டெல்லியோட சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குது. அந்த கேஸை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிட் மேண்டமஸில் கண்டினியூயிங் மேண்டமஸ் அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சைட்டில் வந்து வச்சுக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி அந்த கேஸை வந்து வச்சுக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப 1991 டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டியூ டு வெஹிக்கிள் பொல்யூஷன்னாலையும் வெஹிக்கிளோட டபுள் ஆனனாலையும் ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்வென் பண்ணி இந்த பொல்யூஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ டீசல் வெஹிக்கிள் மஸ்ட் கன்வெர்ட் இன்டு சிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு எம்சி மேக்தா கேஸில் வந்த அந்த ரிட் மேண்டமஸில் தான் ஒரு 40 இயர்ஸாக இந்தியாவோட என்விரான்மெண்டல் பாலிசி வந்து சேஞ்சஸ் நடந்திருக்குது. கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளானாக இருக்கட்டும், அதே மாதிரி க்ளீன் ஏர் சிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், டீசல் வெஹிக்கிள்ஸை சிட்டியில் டெல்லியில் வந்து பேன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து டீசல்லேருந்து சிஎன்ஜி மாறதாக இருக்கட்டும், இது எல்லாமே எம்சி மேக்தா கேஸில் வந்தது. இது ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியாகவே இந்தியாவில் எடுத்து பண்ணலாம். ஏன்னா ஏர்லி 2000 டெல்லி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஷீலா தீக்ஷித் வந்து சிஎம் காங்கிரஸ். சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 2002-2003 வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு என்டிஏ கவர்மெண்ட் வந்து இருக்குது. சென்டர் அண்ட் ஸ்டேட் கோஆர்டினேட் பண்ணி அந்த சீஃப் செக்ரட்டரியை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட் ஓவர் சைட் பண்ணனால இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்னாலே நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்னாலேயே போடப்பட்டது. அதனால் நல்ல சேஞ்சஸ் வந்து கிரவுண்டில் வந்து தெரிஞ்சுது அப்படின்னே வந்து நமக்கு கேஸ் ஸ்டடி சொல்லுது. ஏன்னா PM10 லெவல் நமக்கு நிறையாவே ரெடியூஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ சிட்டிஸில் எந்த ஒரு பெரிய வெஹிக்கிள்ஸும் வரக்கூடாதுங்கிறதுக்கான ஆர்டர் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே க்ளோஷர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கேஸ்லேருந்து வந்தது தான். ஆர்டிக்கல் 21 ரைட் டு லைஃப்
ஓகே, அண்டர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்தினாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ரிட் மேண்டமஸ், கண்டினியூங் மேண்டமஸ், ஓவர் சைட்டில் சுப்ரீம் கோர்ட் இதை வந்து வச்சுக்கிட்டாங்க. அதில் வந்து ரிவ்யூ பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் வந்து பீரியாடிக்கெலாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த எம்சி மேக்தா அப்படிங்கிறவர் வந்து எப்படி வேணால் அவர் கேஸ் நடத்திருந்துருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் சைடில் கூட அவர் வந்துருந்து பல மணியை வந்து அவர் ஏர்ன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை பற்றி அவர் சொல்லும்போது, ஸோ இந்த ஆர்டர்னால தான் இந்தியாவில் என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், என்விரான்மெண்டல் பாலிசி, என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் இது எல்லாத்துக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்னாலையும் வெஹிக்கிள் பொல்யூஷன்னாலையும் சிட்டியோட ஏர் பொல்யூஷன்னாலையும் இன்றைக்கும் நம்ம வந்து எஃபெக்ட் ஆகிறோம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 40 இயர்ஸாக ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் வந்து இன்டர்வென்ஷனில் இந்த வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்துருக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு கேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சி மேக்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து ஆட் ஈவன் வெஹிக்கிள்ஸ், டெல்லியோட ஏர் பொல்யூஷனுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பண்ணுறோம், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷனுக்கான PM10, PM 2.5 லெவலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுது. ஸோ ஈவன் தோ கவர்மெண்ட் வந்து லா இருந்தால் கூட, பாலிசிஸ் இருந்தால் கூட, அந்த லா இருந்தாலும் சில டைம்ஸ் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அப்போ இந்த ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. அப்படி தான் இந்த எம்சி மேக்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ as an Indian citizen, Article 21, right to clean environment, right to life is a fundamental right. ஸோ அப்போ ரிட் அப்படிங்கிறது பெட்டிஷனை ஏன் இவர் வந்து ஃபைல் பண்ணார் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கேன் டிக்டேட் கவர்மெண்ட். ஸோ இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு டிக்டேட் பண்ண முடியும். அதனால தான் ரிட் மேண்டமஸில் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு. பொதுநல வழக்காகவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லையும் இந்த கேஸை வந்து பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து இருந்தும் சீரியஸாக எடுத்துக்காத போது, டெல்லி வெஸ்ட் டெல்லியில் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் நடக்கும்போது, டிசாஸ்டர் நடக்கும்போது டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டே இந்த கேஸ் எடுத்து ஒரு ஆர்டர் ரிவீல் பண்ணி, அந்த ஆர்டரை நிறைய இயரில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டராக வந்து பண்ணி 40 இயர்ஸ் இந்த கேஸ் வந்து டிஸ்போஷல் ஆகாமே இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த கேஸை வந்து டிஸ்போஷல் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கான்ஸ்டியூஷனில் பாலிட்டியில் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் GS பேப்பர் 2ல் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் சைடில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கேஸ் தான் நம்ம வந்து ஆர்டிகல் 21ஓட வைடர் இன்டர்பிரிட்டேஷன் வந்து என்விரான்மெண்ட், லைஃப், பொல்யூஷன், வெஹிக்கிள் பொல்யூஷன் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம நிறைய வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ஸோ டெல்லியில் இந்த மாதிரி நிறைய கேஸ் ஃபைல் இருந்தால் கூட வெஹிக்குலர் பொல்யூஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எடுத்து நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தனால தான் இன்றைக்கி வந்து CNG, EV இந்த மாதிரி பாலிசி சேஞ்சஸ் வந்து பண்ண முடியிருக்கான ஒரு ட்ரஸ்ட்டே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எனர்ஜி கிரைசிஸ், மிடில் ஈஸ்ட் வார், நம்ம LPG கிரைசிஸ், இது எல்லாத்துக்குமே இந்த கிரைசிஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறதுக்கான சான்சஸ் இந்தியாவில் வந்து இருக்குது. ஏன்னா இந்தியா ஹஸ் அபண்டன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி, நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இதே 1980s 91லேயும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் வார்னால், யூஎஸ்எஸ்ஆரோட டிஸ்இன்டிகிரேஷனால், வேர்ல்டோட ஜியோ பொலிட்டிக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்தது. ஸோ அப்போ இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கான எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி இந்த மாதிரி வந்து கிரைசிஸில் வந்து இந்தியா வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்ற போகுது அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் இந்த எம்சி மேக்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ.